என்னப்பா? சொல்லுப்பா. அம்மா, அம்மா, என்னப்பா? பாபு, ஐயோ சிவா, பாபு. உனக்கு ஒண்ணும் ஆகாது தம்பி. வாசு, என்னடா இது? திவ்யா இன்னும் கூட்டிட்டு வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அத்தை, ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு நம்ம திவ்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். என்ன மாமா அமைதியாவே இருக்கீங்க? இப்ப என்னோட கவலையே திவ்யா இப்ப வந்தாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கலங்கிற விஷயத்த நான் எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? ஏன்னா அவ இந்த கல்யாணம் நடந்தா உறுதியா அவங்க கூட போறேன்னு சொல்லியிருந்தா அவ சொன்னா செஞ்சிருவா. அதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் வினோதரிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் சொல்லணும். நீ ஆசைப்பட்ட அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அதை என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வந்துட்டாங்க. யாரும் இனிமே பேசக்கூடாது. உங்க ரெண்டு பேருடைய கட்சிக்காரங்க வந்துட்டாங்களா? குழந்தை எங்க காணோம்? என் கிளைண்ட் வந்துகிட்டு இருக்காங்க மயிலாட். முதல் கேஸ் உங்களுடையதுதான். உங்க கிளைண்ட்டுக்கு தெரியுமா? தெரிஞ்சு இப்படி அலட்சியமா வராம இருக்காங்க. கேஸ நெக்ஸ்ட் வீக் தள்ளிடலாமா? சார், அப்படி பண்ணிடாதீங்க. ஏற்கனவே என்னோட கட்சிக்காரர் தன்னோட குழந்தைய 14 நாள் பிரிஞ்சு மிகுந்த துக்கத்துல இருக்காரு. அவங்க வேணும் தான் லேட் பண்றாங்க. எப்படியும் குழந்தை எங்க கூட தான் வந்துருவேன்னு சொல்லிடுவாளன்னு ஒரு பயம். அதான் இப்படி பண்றாங்க. இது நீங்கள் நானும் பேச முடியுமா? சம்பந்தப்பட்ட குழந்தைங்க வரணும். அடுத்த கேஸ பார்க்கணும். பேசாம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? ஐயோ ஐயோ, ஐயா, எங்க கிளைண்ட் வந்துட்டாங்க ஐயா. அத்தை, இப்போ திவ்யா கிட்ட நான் பேசணுமே. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அவங்களே லேட்டா வந்திருக்காங்க. இப்ப ஏதாவது பேசினா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க வாசு.